மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. இல்லை எத்தனை மணிக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். ஸோ எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு தியரி தான் மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் படிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. ஏன்னா கட் ஆஃப்க்கு இது உங்களுக்கு உதவும். கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸு உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக தேவைப்படும். இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் உங்களுக்கு பயாலஜி இதெல்லாம் தேவைப்படும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. எதுவும் பயப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே வரும். நீங்கள் நினச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். எதுவும் பயந்துட்டு இருக்காதீங்க. போயிட்டு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். டைம்லாம் ரொம்பவே பத்தும்ப்பா. ஏன்னா தமிழ், இங்கிலீஷு அந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் இது கிடையாது. ஓகேவா? இது வேணால் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் தானே. ஸோ டைம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நல்லபடியாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஈக்குவேஷன்ஸு எல்லாமே போகிற மாதிரி தான் கரெக்டாக சம்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பல்சரியில் உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்கப்பா. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாம் படிச்சுட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக் இருக்கா, புக் பேக் 1 மார்க்காக கரெக்டாக எழுதிருங்க. இன்டர்வியூ 1 மார்க்காக வெயிட் பண்ணி பொறுமையாக கடைசியில் ஒரு ½ மணி முன்னாடி எக்ஸாம் முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அந்த டைமில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நிதானமாக யோசிச்சு அந்த 2 1 மார்க்கை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் சென்டம் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சென்டம் அடிக்க முடியும். ஓகேவா? பாஸ் ஆகிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாஸ்லாம் ஈஸியாக ஆயிடலாம். ஏன்னா எக்ஸாம் எழுத போது நீங்கள் 70 மார்க் தான், மீதி 30 மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் போட்டுருவாங்க. 15 மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இங்கே பாஸ் ஆகுது மேட்ரே கிடையாது, மார்க் எடுக்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகேவா? கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க்கே எடுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்ததெல்லாம் வந்துடும். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்சருக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம சேனலில். அண்ட் வாட்ஸ்அப் பேஜையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. ஸோ நல்லபடியாக எழுதி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆன்சருக்கு ஆஃப்டர்நூன் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. ஓகேங்களா? ஸோ ஓகே சில குட்டீஸ் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா?